திருச்சி உறையூரில் கடன் நிலுவைத் தொகையை திரும்பச் செலுத்தவில்லை என விவசாயிகள் 6 பேருக்கு பாரத ஸ்டேட் வங்கி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், வங்கி அனுப்பியிருக்கும் இந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரங்கள் என்னென்ன? வசந்த், அதாவது திருச்சியை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள், அதாவது நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகள் எந்தவித விவசாய பணிகளும் மேற்கொள்ள முடியவில்லை. 2011ஆம் ஆண்டு கோப்பு, எட்டரை, குழுமணி, மேக்குடி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் 2 லட்சம் ரூபாய் பாரத ஸ்டேட் வங்கியில் உறையூர் கிளையில் அவர்கள் விவசாய கடன், அதாவது பயிர்க்கடனாக வாங்கியிருக்காங்க. அவர்களால் இதுவரை அவர்கள் செலுத்த முடியவில்லை. தொடர்ந்து அவர்களுக்கு வறட்சி, விவசாயத்தில் ஏற்பட்ட இந்த இழப்பீடு இதெல்லாம் சரி செய்வதற்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மட்டும் இல்லாமல் அமைச்சரிடம் தொடர்ந்து முறையிட்டாங்க. இந்த கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனால் தற்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை, அதாவது ஆவணம் கிடைத்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் மூலமாக, அதாவது நீதிமன்றம் வாயிலாக பாரத ஸ்டேட் வங்கி உறையூர் கிளை 6 விவசாயிகளுக்கு சம்மன்களை அனுப்பியுள்ளது. இந்த சம்மன்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், வருகிற ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்குள் இவர்கள் ஏற்கனவே வாங்கிய கடன் 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. தற்பொழுது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட, அதாவது 5,20,020 ரூபாய் அவர்கள் அந்த கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அந்த ஆவணங்கள், வீடு மற்றும் நிலம், இவை அனைத்துமே கையகப்படுத்தப்படும் எனவும், பறிமுதல் செய்யப்படும் எனவும், இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு விவசாயி, அதாவது இந்த சம்மனை பெறப்பட்ட விவசாயி பாலமுத்து நம்மோட இருக்கார். வசந்த், அவரிடம் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 5-6 வருடங்களாக உங்களால் கடனை செலுத்த முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து வறட்சி, காற்று, மழை இதெல்லாம் அடிபட்டு போனது. இப்போ வறட்சி ஒன்றும் செய்ய முடியல. முள்ளு முளைச்சி கிடக்குது, வாழையெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு, தண்ணி பிரச்சனையாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து நஷ்டம், குடும்ப சூழ்நிலை, பேங்க்லேருந்து ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, மரியாதைலாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மற்ற அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து இதற்காக முறையிட்டிருக்கீங்க. ஜப்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க. அவர்கள் என்ன, வங்கி அதிகாரிகள் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்க? வங்கி அதிகாரிகள் இல்லை, கட்டி தான் அவனை கட்டலனாக்க வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வித்தியாசம் பேசுகிறாங்க. குடும்பத்தில் குடியிருக்கமுள்ள, வீட்டில் குடியிருக்கமுள்ள அடிக்கடி ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபா வாங்கின லோனுக்கு இன்றைக்கி 5 லட்ச ரூபா வட்டி முதல்ல போட்டு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சம்மன் வாங்கினது, சம்மன் பார்த்ததுலேருந்து இன்ன வரையும் நல்லா சோறு குழம்பு சாப்பிட முடியல. அதாவது இவரை போல இவர் ஒருவர் தான். இவரை விட அதிகமாக வயலூர், எட்டரை, கோப்பு, குழுமணி, மேக்குடி பகுதியை சேர்ந்த ஏராளமான விவசாயிகளுக்கு நோட்டீஸ் இப்போ தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் நமக்கு வெளியாயிருக்கு. இது தொடர்பாக நம்ம புலியூர் நாகராஜரிடம் கேட்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு ஏற்கனவே கடனை தள்ளுபடி செய்யணும்னு டெல்லியில் போய் தமிழக விவசாயிகள் போராடினாங்க. 41 நாட்களுக்கு மேலாக நீங்கள் கடையெடுப்பு நடத்துனீங்க, பல கட்ட போராட்டங்கள் நடத்துனீங்க. இப்போ நீதிமன்றம் வாயிலாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, சம்மனு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்திய அரசு தமிழக விவசாயிகளை திட்டமிட்டு வஞ்சிக்கிறது. 41 நாளாக ஐயா கண்ணு தலைவர் போராட்டம் நடத்தினார். நாங்கள் ஜனாதிபதிக்கிட்டே போய் சொன்னோம், எங்கள் விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, எங்களோட தலைவர் ஐயா ஜி.கே. வாசனை அழைச்சிட்டு போய் ஜனாதிபதி சந்தித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இன்றைக்கி இவருக்கு அந்த விவசாயிக்கு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குன்னா, 16ஆம் தேதிக்குள்ளே கட்டுறேன்னா உங்கள் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவோம். இந்த நோட்டீஸ் வாங்கினதுலேருந்து அந்த விவசாயி நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். நான் உண்மையாக உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது மத்திய அரசு, இந்த 400 பேர் செத்ததுக்கு மத்திய அரசு தான் காரணம். சாக போகிற அத்தனை விவசாயிக்கும் மத்திய அரசு தான் காரணம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிரதமர் மோடி திட்டமிட்டு தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறாரு. இவ்வளோ தூரம் போராடினதுக்கு அப்புறமா அவங்க கோர்ட்டில் போட்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறதா சாகிறதான்னு எங்கள் விவசாயிகளுக்கு தெரியலை. மிகுந்த பெரிய மனவேதனை அளிக்குது. துயரத்துலையும் துக்கத்துலையும் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 400 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இறக்க போகிறாங்கன்னு தெரியல. உடனடியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கை ரத்து செய்யணும். கோர்ட்டில் போட்டு கேட்ட கேஸெலாம் வாபஸ் வாங்கணும். முக்கியமாக இவர்களை பொறுத்தவரை இப்போ விவசாயிகளுடைய குறை தூக்கு நாள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற இருக்குது. இந்த நிலையில் விவசாயிகளை பொறுத்தளவு இப்போ கிராமப்புற பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பாரத ஸ்டேட் வங்கி நேரடியாக இந்த சம்மன்களை இப்போ தற்போது கொடுத்து வராங்க. விவசாயிகள் மிகப்பெரிய மனக்கவலையில் இப்போ தற்போது இருக்காங்க.